Hi friends, good evening. Welcome to our channel. Friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு உண்டான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பின் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ எக்ஸ்பைரிக்கு வந்து எந்தெந்த லெவல்ஸ் எல்லாம் மெயினாக ரியாக்ட் ஆகுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தென் வந்து நம்மளுடைய டெலிகிராம் ஐடி அண்ட் டிஸ்கார்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நேத்திக்கு உண்டான அனலைசிஸ் நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு நாளைக்கு உண்டான அனலைசிஸையும் பார்த்தலாம். நிஃப்டி நேற்று நான் சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆனாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவலும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சிட்டாங்கன்னா நல்லா ஃபர்தராக அப்சைட் ரேலிக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா இதுக்கு மேலே ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் டவுன் சைடே வந்துட்டாங்க. டவுன் சைடு வந்துட்டு கீழே பீரிஷ் மாதிரி கொடுத்துட்டு டவுன் சைடில் எங்கே பிரேக் அவுட் ஆகணுமோ அந்த இடத்துலையே தான் கடைசி வரைக்கும் அவங்க சப்போர்ட் எடுத்தாங்களே தவிர்த்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடச்சி க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஒன்ஸ் அதை உடச்சி க்ளோஸ் வச்சுருந்தாங்கன்னா நல்லா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வந்திருப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு மேலே அதாவது 22,560க்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தாங்கன்னா நல்லா அப்சைட் ராலியாக இருப்பாங்க. பட் ரெண்டுமே இல்லாமல் டோட்டலாக வந்து சைட் வேஸில் முடிச்சுட்டாங்க. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி காலையிலேயே அந்த லெவலெல்லாம் விட்டு தான் ஓப்பனே நாங்கள் நல்லா கேப் அப் பண்ணாங்க. பட் அந்த லெவலுக்கு வந்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் சினரி மாதிரி போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் பொசிஷன் நல்லா ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பீரிஷ் மூமெண்டம் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் என்னென்னா இந்த லோவில் இந்த ஃபஸ்ட் கேண்டோட செகண்ட் கேண்டோட லோவில் வந்த உடனே பையஸ் உடனே ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போய் திருப்பியும் ஹைக்கிட்ட இருந்து தான் மறுபடியும் ஷார்ட்டே பண்ணாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆச்சு. ஸோ நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான லெவல்ஸாக இருக்கும். அதாவது 49,071 அண்ட் 48,775 ஒரு மெயின் லெவல்ஸாக இருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே அப்சைடு போச்சுன்னா நல்ல ஒரு அப்சைட் ராலியாக இருக்கும். கீழே டவுன் சைடில் வந்துச்சுன்னா டவுன் சைடு ராலியாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலுக்கு உண்டான மெயின் ரீசன் வந்து என்னென்னா பியூசி பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஓகேங்களா, செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஃபால் பண்ணாங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அப்சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம். அதே மாதிரி சாரி கைஸ், பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணவே இல்லை. அதாவது 48,773 அண்ட் 49,075 இந்த ரேஞ்சுக்கு உடச்சிட்டாங்கன்னா அப்சைடுக்கு பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இந்த லெவல் தான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். அதேமாதிரி ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா பீரிஷ் மாறிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் பீரிஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கொடுக்கவே இல்லை. இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் போனாங்க. இங்கே வந்து பிரேக் டவுன் சுத்தமாக குடிக்கவே கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ்லேயே இருந்தாங்க. இது ஒரு ரேலி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் நியர்லி இந்த ரேஞ்சுக்கிட்டே கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த 48,913க்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். தென் வந்து இன்றைக்கி பேங்க் எக்ஸ் எக்ஸ்பெரி அண்ட் மிட் கேப் எக்ஸ்பெரி. ஸோ பேங்க் எக்ஸ் எக்ஸ்பெரிக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம இந்த லெவல் சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் தான் மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்குறேன். அதாவது 55,709 to 55,787. இங்கே பாருங்கள் எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹையை பிரேக் பண்ண போயிருக்காங்க. பட் ஆனால் பிரேக் ஆக முடியாமல் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகி இதுக்கு கீழே வந்ததுன்னா நல்லா பியரிஷ் ரேஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் என்னென்னா இந்த லெவலில் ரிஜெக்ட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க கீழே தான் கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல நான் புட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு கால் பொசிஷன் எடுத்து இந்த ஆக்சுவலி நான் இந்த அளவுக்கு கொண்டு வரல, இந்த அளவுலேயே பார்த்தீங்கன்னா நான் பேங்க் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உண்டான நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்ரேட்டாக இருக்குது. அதாவது ரொம்ப புல்லிஷாக மாறும் ரொம்ப பியரிஷாக மாறும்ட்டெல்லாம் கிடையாது. நாளைக்கு மார்னிங் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாக இருந்ததுன்னா நாளைக்கு வந்து புல்லிஷ் ஆகிட்டு இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகிறதுக்குன்னு வாய்ப்பு இருக்குது. அதாவது 48,121 to 140 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிறதுக்குன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் மூமெண்டம் அண்ட் புல்லிஷ் மூமெண்ட்டும் பார்த்தலாம். 48,892க்கு மேலே ஓப்பன் ஆகிறாங்கிற பட்சத்தில் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 49,023யும் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 49,140யும் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 49,267ம் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 49,384ம் இருக்கிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடில் வராங்க 48,892க்கு கீழே ஓப்பன் ஆகிறாங்கன்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆஃப் 48,768ம் அடுத்த சப்போர்ட் ஆஃப் 48,650
48,651 அடுத்த சப்போர்ட்டா 48,524 அடுத்த சப்போர்ட்டா 48,406 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக பிரேக் டவுன் ஆகணும்னா இந்த 48,800க்கு கீழே பிரேக் டவுன் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகணும்னா 49,121 லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும். அப்படி இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டாங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 385 வரைக்கும் போவாங்க. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் டவுன் ஆனாங்கன்னா 48,651 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 22,444க்கு மேலேயே ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது இன்னைக்கோட க்ளோசிங்க்கு மேலேயே ஓப்பன் ஆகுறாங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 22,501 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 22,555 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 22,613 அடுத்த ரெசிஸ்டன்ஸாக 22,667 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 22,384 அதாவது இந்த 22,414 கீழே ஓப்பன் ஆகிறாங்கன்னா 22,384 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணுறாங்கன்னா 22,330 அடுத்த சப்போர்ட்டாக 22,272 அடுத்த சப்போர்ட்டாக 22,218 இருக்கும். சாரி கைஸ், இங்கே சப்போர்ட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை சொல்லிட்டேன். 22,272 அண்ட் 22,218 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பிரேக் டவுன் ஆகணும் அப்படின்னா டவுன் சைடில் வரணும் அப்படின்னா இந்த 22,419க்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் சைடு பொறுத்த வரைக்கும் 22,551க்கு மேலே க்ளோசிங் வைக்கிறாங்கன்ற பட்சத்தில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இங்கே 551க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறாங்கன்னா 628 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே 420க்கு கீழே பிரேக் டவுன் ஆகிறாங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 22,325 வரைக்கும் கீழே டவுன் சைடு கொண்டு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பெரி. ஸோ ஃபின் நிஃப்டி கூட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து இந்த 21,744 to 21,733 பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இங்கேருந்து ஒரு புல் பேக் ஆகுறாங்க அப்படின்னா 21,791 to 21,806 பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும், அதுக்கு மேலே போகிறாங்கன்னா 21,852 to 22,862 அடுத்த லெவலில் 21,909 to 21,914 இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடு பொறுத்த வரைக்கும் 21,687 21,671 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கைஸ். நம்ம ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீக் கிளியர் சொல்லியிருந்தேன், நம்ம இண்டிகேட்டர் இது பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதோட ஓவர் வியூ இன்றைக்கி எப்படி போயிருக்காங்கன்றதையும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து சிம்பிளாக பிளாட் ஆகிருக்க லைன்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கான லைன்ஸ் தான் கைஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை எல்லாம் ஆகாது. என்ன லைன்ஸ் உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக இதாக இருக்கோ அதுதான் இருக்கும். ஸோ இப்போ நான் பேங்க் நிஃப்டியில் பார்த்துருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல மார்னிங் நல்ல ஒரு டவுன்ஃபால் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் எதிர்பார்த்தது என்னென்னா இங்கே போக மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புல் பேக் ஆகணும்ட்டு. பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் டவுன் ஆனாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்ற பட்சத்தை அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இங்கே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கைஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கே சைட்வேஸ்லேயே இருக்காங்க, ப்ராப்பர் சைட்வேஸ்லேயே இந்த ரேஞ்சில். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கிறாங்க. அதாவது இந்த கேண்டலுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். வச்சாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலையும் உடைச்சாங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 160 to 150 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.